நம்ம வீட்டில் குளிக்கிறோம், நமக்கு என்ன பயனை தருகிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்நானமானது மனிதனுடைய புற அழுக்கை மட்டுமே போக்கும். ஆனால் கோயில்களிலே இருக்கக்கூடிய தீர்த்தமானது மனிதனுடைய மனதிலே இருக்கின்ற அழுக்கையும் போக்கும். எல்லா தர்மமும் இந்த மனசுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ மனசில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை போக்கிவிட்டால் இறைவன் தனது இருப்பிடமாக நம் நெஞ்சத்தை கொள்வான். அப்போ கோயில்களில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணினால் முதலில் மனது தூய்மை பெறும். அப்படிப்பட்ட அந்த மனது தூய்மை பெற்றால் இறைவன் நம்மளுடைய நெஞ்சத்தை கோயிலாக கொள்வான். அப்படி இறைவன் நம்ம நெஞ்சத்துக்கு வந்துட்டான்னா இந்த உலகம் சமஸ்த பாவமும் போய் சமஸ்த புண்ணியமும் வந்துடும். எல்லா விதமான நன்மையும் அது ஒன்றே குறித்திடும். இறைவனை நம் உள்ளத்துள் இருத்தி கொள்ளுகிற தன்மையே இந்த கோயில் தீர்த்தமானது வழங்குகிறது. தீர்த்த விசேஷம், ஒரு கோயிலில் என்னென்ன தீர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த கோயிலுடைய அருட்சக்தியை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு அளவுகோலாக கோயிலுடைய அருட்சக்தியை மானுட பேர், அதாவது நாம் பெற்றுக்கொள்வதற்குண்டான அளவுகோலாக இந்த தீர்த்தத்தை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த தீர்த்தத்தில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேவதையும் சிவபூஜை பண்ணுறதா நிறைய புராணங்களில் வருது. யமன் சிவபூஜை பண்ணியிருக்கார், பிரம்மா சிவபூஜை பண்ணியிருக்கார், விஷ்ணு சிவபூஜை பண்ணியிருக்கார், இந்திரன் சிவபூஜை பண்ணியிருக்கார். இவாளெல்லாம் முருகன் சிவபூஜை பண்ணுறார். இப்படி சிவபூஜை பண்ணுற போது பூஜைக்கு முக்கியம் என்னென்னா, அந்த தேவதையே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கும். அது அந்த தேவதையின் பெயராலேயே திகழும். இப்போ சூல தீர்த்தம் அப்படின்னு தீர்த்தம் இருக்குது. அது மாதிரி பிரம்ம தீர்த்தம் பிரம்மாவனால் உண்டு பண்ணப்பட்டது, விஷ்ணு தீர்த்தம் விஷ்ணுவினால் உண்டு பண்ணப்பட்டது. அந்த மாதிரி எந்த தேவதையினாலே அந்த கோயில்களிலே இருக்கக்கூடிய தீர்த்தம் உருவாக்கப்பட்டதோ அந்த தேவதையினுடைய அருட்சக்தி முழுவதுமாய் நம் உடலில் பதியும். அப்படி நம் உடலில் பதியும் போது 2 நன்மை நிகழும். 1, உடலில் இருக்கக்கூடிய வியாதி போகும். 2, உடலில் ஆரோக்கியம் வந்து சேரும். அது அந்த தேவதையை பொறுத்து. இப்போ யமதீர்த்தத்தில் போய் யமன் பூஜை பண்ணியிருக்கார், அந்த ஊரில் யமதீர்த்தம்னு தீர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணோன்னா காலத்தினால ஏற்படுற அந்த ஆயுஷை கூட்டும். அதே இந்திரன் பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னா செல்வ செழிப்பை கொடுக்கும். அந்த தீர்த்தத்தை யார் உருவாக்கினார்களோ, எந்த தேவதையின் பெயரிலே அந்த தீர்த்தமானது திகழ்கிறதோ அந்த தேவதையை வணங்கினால் என்ன ஒரு பலன் ஏற்படுமோ அந்த பலனை நமக்கு பெற்று தருகின்ற வழி தீர்த்த ஸ்நானம்.